நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியாவில் பலரும் பல காரணங்களுக்காக நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தினம் என்றாலும் 2 மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி இன்றைய தினம் நடந்திருக்கிறது. முதலாவதாக இன்று அண்ணல் அம்பேத்கரினுடைய நினைவு தினம். ஒரு டிசம்பர் 6 தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மறைந்தார். அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவிற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பாதை என்பது ஒரு சட்டபூர்வமான ஒரு அரசு, குடிமக்களினுடைய உரிமை, அரசினுடைய கடமைகள், நீதி பரிபாலனம், இது அனைத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் சாசனம். இந்த அரசியல் சாசனத்தை, ஒரு நவீனமான அரசியல் சாசனத்தை இந்தியாவிற்கு வார்த்து அளித்த அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று. இன்றைக்கு நாம் ஒரு சுதந்திரமான குடிமக்களாக இந்தியாவுக்கென நாமே ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி நமக்கு நாமே வழங்கி கொண்ட அந்த தினத்தை கூட சில தினங்களுக்கு முன்பு நாம் கொண்டாடினோம். அப்படிப்பட்ட நிலையில் அந்த அரசியல் சாசனம் என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்கிறது. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் எந்த மதத்தை பின்பற்றவும், எங்கு வேண்டுமானாலும் வசிக்கவும், எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்வதற்கும் இந்த அரசியல் சாசனம் வழிவகை செய்கிறது. அதேபோல் சமச்சீரான ஒரு சட்ட பரிபாலன முறையையும் ஆட்சியியல் முறையையும் நமக்காக அண்ணல் அம்பேத்கர் விட்டு சென்றார். அண்ணல் அம்பேத்கரனுடைய வாழ்வு என்பது மிகப்பெரிய போராட்டங்கள் மிக்கது. சாதி கொடுமைகளால் நேரடியாக பாதிக்கப்பட்டு அந்த சாதி அமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் எல்லாம் போராடியவர் அண்ணல் அம்பேத்கர். அவர் சாதி அமைப்பு குறித்தும், அந்த சாதி அமைப்பு பண்பாட்டு அமைப்பில் வைக்கக்கூடிய பங்கு குறித்தும், இந்த சாதி அமைப்பை எப்படி ஒழித்து கட்டுவது என்பது குறித்தும் இடையராது அம்பேத்கர் சிந்தித்தார், எழுதினார். சட்டத்திலும் கூட அதற்கான வழிவகைகளை உருவாக்கினார். நாம் சாதி ஒழிப்பிற்காக போராடுகிற போது இந்திய வரலாற்றில் பெரியாரினுடைய பெயரை எப்படி எவரும் மறக்க முடியாதோ, அதே போல் அண்ணல் அம்பேத்கரின் பெயரையும் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் சாதி அமைப்பின் மீது ஒரு கடும் தாக்குதலை தொடுத்தார். அம்பேத்கரை நினைப்பது என்பது சாதி அமைப்பிற்கு எதிராக நாம் உறுதிமொழி ஏற்பது என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டிசம்பர் 6 இன்னொரு காரணத்திற்காகவும் இந்தியர்கள் நினைக்கப்படுகிறது. அதுதான் பாபர் மசூதி இடிப்பு தினம். பாபர் மசூதி இடிப்பு 1992 இந்த டிசம்பர் 6ஆம் தேதி தான் நடத்தப்பட்டது. அது ஒரு மசூதியின் மீதான இடிப்பு அல்ல, ஒரு விதத்தில் நம்முடைய அரசியல் சாசனத்தின் மீதும் அது நடத்தப்பட்ட தாக்குதல். ஏனென்றால் நம்முடைய 1991ஆம் ஆண்டு பழங்கால கட்டிடங்கள் தொடர்பான சட்டம் என்பது இந்தியா சுதந்திரமடைந்த பின் அந்த கட்டடங்கள் எந்த நிலையில் நீடிக்கிறதோ அதே நிலையில் தான் நீடிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதற்கு மாறாக பாபர் மசூதி இன்றைக்கு இடிக்கப்பட்டது. அதன் மூலம் எழுந்த கலவரங்கள் என்பது நாடு முழுக்க எண்ணற்ற உயிர்களை பழிவாங்கின. அதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையுமே அந்த தினம் மாற்றி அமைத்தது. வகுப்புவாத அரசியல் இந்தியாவில் தலைவிரித்தாடுவதற்கு காரணமாக அமைந்தது பாபர் மசூதி இடிப்பு தான். பாபர் மசூதி இடிப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பது இன்றைக்கும் கூட ஒரு ஆறாத மனக்காயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத, எவரும் கடந்து செல்ல முடியாத 2 தினங்கள், ஒன்று அண்ணல் அம்பேத்கரனுடைய நினைவு தினம், இன்னொன்று அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் என்கிற இந்த டிசம்பர் 6ஆம் தேதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவை பொறுத்தளவு டிசம்பர் 6 என்பது 2 கோணங்களில் மிக மிக வரலாற்று சிறப்பு அல்லது வரலாற்று துயரம் மிகுந்த நாள் என்று சொல்ல வேண்டும். ஒரு துயரம் 1956 நடந்தது, இன்னொன்று 1992 நடந்தது. 56 நடந்த துயரம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய குழுவினுடைய தலைவராக இருந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய நினைவு நாள் என்பது. இன்னொரு துயரம் 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பது. அது பொதுவாக துயரம் என்று கருதப்பட்டாலும்
அதை கொண்டாட்டமாக கருதுகிற ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் திட்டமிட்டே கூட அம்பேத்கரினுடைய நினைவு நாளை ஒரு கொண்டாட்ட நாளாக ஆக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலும் அதை செய்திருக்கக்கூடும். ஆனால் அம்பேத்கரினுடைய நினைவு நாள் என்பதும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள், அதனால் அது நல்லிணக்க நாள் என்று அழைக்கப்படுவதும் இங்கே கவனத்தில் கொள்ளத்தக்கது. அம்பேத்கர் அவர்களை போன்ற மிகச்சிறந்த அறிவாளிகள் இந்தியாவில் மிக மிக குறைவானவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் துணிவாகவே சொல்லலாம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிற்பி என்றுதான் இன்றைக்கும் பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது உண்மைதான். நேருவினுடைய அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இருந்தார் என்பதும் உண்மைதான். அவர் ஒரு குடியரசு கட்சி வைத்திருந்தார் என்பதும் உண்மைதான். ஆனால் இவை எல்லாம் அம்பேத்கருக்கான அறிமுகம் இல்லை. அண்ணல் அம்பேத்கருக்கான சரியான அறிமுகம் அவர் சமத்துவத்துக்காக போராடியவர் என்பதுதான். இவற்றையெல்லாம் தாண்டி சமத்துவம்தான் அவருடைய வாழ்நாள் குறிக்கோளாக இருந்தது. அவரை பொறுத்தளவு மொழி சமத்துவம் என்பது கூட இரண்டாவதாக, சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய முழுமையான நோக்கமாக. அம்பேத்கர் அவர்கள் எடுத்த முடிவு, இந்து மதத்தில் இருக்கிற வரையில் சாதிய கட்டுமானத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்பதால் சாதியை விட்டு விலக வேண்டுமானால் இந்து மதத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற முடிவை அவர் எடுத்தார். இந்த முடிவை அவர் வெளிப்படையாக அறிவித்தது 1935ஆம் ஆண்டு. அதையும் எப்படிப்பட்ட சொற்களால் அண்ணல் அம்பேத்கர் அறிவித்தார் என்றால், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்றார். அப்படி அவர் 35ஆம் ஆண்டு சொல்லி 21 ஆண்டுகள் அதற்காக காத்திருந்தார். 1956 அக்டோபரில் அவர் அந்த மாற்றத்தை மேற்கொண்டார். பல லட்சம் பேரோடு இந்து மதத்திலிருந்து விலகி பௌத்தத்தை அவர் தழுவினார். அதற்கு பிறகு மிக குறைவான நாட்கள்தான் அம்பேத்கர் உயிரோடு இருந்தார். அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றிவிட்டு மறைந்தார். ஒருவேளை 56க்கு முன்பாகவே அவர் இறந்து போயிருந்தால், நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று அவர் சொன்னது பொய்யாக போய்விட்டது என்று வரலாறு கூறியிருக்கும். நல்ல வாய்ப்பாக அவருடைய வாழ்நாள் 56 டிசம்பர் வரையிலே இருந்தது. எனவே அதற்கு முன்பு 35ஆம் ஆண்டு சொன்னது போல அவர் இந்து மதத்திலே இருந்து தன்னை விடுவித்து கொண்டார். நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று அவர் சொன்னதிலிருந்து அவரை பலரும் அணுகினார்கள். எனவே நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்துவிடுங்கள் என்று அழைத்தார்கள். அண்ணல் காந்தியார் அம்பேத்கருக்கு வேண்டுகோள் விடுத்தார். வேண்டாம், நீங்கள் இந்து மதத்தை விட்டு போக வேண்டாம் என்று சொன்னார். எந்த ஒரு மதத்தின் மீதும் குறிப்பிட்ட வெறுப்புடையவனாக நான் விலகவில்லை. ஆனால் என்னை இழிவுபடுத்துகிற ஒரு மதத்துக்குள் என்னால் இருக்க முடியாது என்று அம்பேத்கர் சொன்னார். அதை போலவே அவர் தான் மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கானவர்களையும் இணைத்து கொண்டு பௌத்தத்தை தழுவினார். எனவே அண்ணல் அம்பேத்கருக்கான மிகச் சரியான அடையாளம் எது என்று கேட்டால், அவருடைய அறிவு, அவருடைய பரந்து விரிந்த கல்வி, அவருடைய அரசமைப்பு சட்ட உருவாக்கம், இவைகளையெல்லாம் தாண்டி சாதியை எதிர்த்து போராடி அம்பேத்கர் என்பதே அவருடைய நினைவு நாளில் நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டிய அவரை பற்றிய மிக முக்கியமான அடையாளம் என்று சொல்லலாம். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம்.
அதாவது சிக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது.
நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.